சங்கு ரச்சு நாங்கள் இப்போ பச்சையாக சாப்பிட போகிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு. பருத்தித்துறையில் முனை பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற கருவாட்டு கடைகளை கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருவாடெல்லாம் காய போட்டிருக்கு. இது நல்ல திருக்க கருவாடு. இங்கே வேறு திருக்க கருவாடா? இல்லை இல்லை, இது வந்து பாறையோ ஏதோ கருவாடு. இதுதான் வந்து இந்த பருத்துறை கருவாடுன்னு சொல்லுவாங்க. மிக ஒரு பிரபலமான கருவாடுகள். விலையுமே வந்து நல்ல ஹை ப்ரைஸாக இருக்குது பாருங்க. அதில் எல்லாம் கூடையில எல்லாம் காய போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து செம ப்ரைஸாக இருக்கும். ஆனால் கருவாடு நல்ல பதமாக இதமாக நல்ல சுவையாக இருக்கிற ஒரு கருவாடு. நான் நினைக்கிறேன் ஒரு கருவாடு 1 கிலோ வந்தீங்கன்னாலே 30,000 35,000 பேர் நாங்கள் ஒரு விலையை கேட்போம். எல்லாம் இது காய போட்டு பதப்படுத்தி எடுக்கவே பல நாட்கள் ஆகும்னு சொல்லுவீங்க. நம்ம அப்படியான ஒரு கருவாடு தான் இது. கேள்விப்பட்டிருப்பீங்க பருத்துறை கருவாடு, மிக பிரபலமான கருவாடு. துண்டு துண்டை வெட்டி பேக்கெட் பண்ணி தரலாமா. ஆனால் 25,000 இருந்து இந்த கருவாடுகள் இங்கே இருக்குதான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பருத்துறை வந்து இந்த முனைப்பகுதின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த கருவாட்டுக்கு மிக ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இனி வெளிநாட்டுக்காரர் வர வழிக்கிட்டா இந்த பருத்துறை பக்கமெல்லாம் சரி கிரௌட்டாக தான் இருக்கு வேணும்னு சொன்னால் இந்த கருவாட்டை வேண்டுறதுக்காக அப்படி 20,000 30,000 வேண்டி கொண்டு போகிறதுக்கு இருப்பாங்க ஆட்கள். இன்னும் இருக்குது கருவாட்டு கடை. நாங்கள் அதில் பார்ப்போம். இதில் காய போட்டுக்கிற கருவாடெல்லாம் கட்டா கருவாடுன்னு சொல்லப்படுகிறது. இந்த கட்டா கருவாடுகள் வந்து எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி 20,000 30,000 விற்கிற கருவாடுகள் தான். பாருங்க எல்லாம் எப்படி காய போட்டிருக்கிறோம்னு சொல்லி. இப்போ வந்து நல்ல வெயில், எங்களையே காய வைக்கிற மாதிரி வெயில். அதில் நல்ல அழகாக காயுது. நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற சீசன் தான் இந்த கருவாடுகள். இப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் காயுது. இந்த கருவாடில் அப்படியே அந்த ஈரமாக இருக்குல்ல, அவ்வளோ வந்து அப்படியே கொழுப்பு. இது வந்து என்ன செய்யணும்னா அப்படியே வெயிலில் போட போட வெளியே வந்து 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 காஞ்சி 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 அப்படியே இல்லாமல் இது வந்து இப்போ நல்ல மொத்தமாக இருக்குது. நல்லா காஞ்சின்னு சொன்னால் அப்படியே நல்ல மெல்லிசாக போயிடும். அது மாதிரி போயிடும், நல்ல மெல்லிசாயிடும். மெல்லிசாயின அப்புறம் தான் அந்த கருவாடு நல்ல கருவாடுன்றது. இப்போ வந்து இது வந்து நல்ல கசப்பிடிப்பான மொத்தமான கருவாடாக இருக்குது. ஆனால் அப்புறம் காய காய இப்படி வராது. இது வந்து நல்ல ஒரு மெல்லிய கருவாடா இதில் இருக்கிற கருவாடு மாதிரி வரும். நல்ல மெல்லிசா வரும். அங்கே பேக் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் அதை போய் பார்ப்போம். இது வந்து சூட கருவாடு. இது சூட சின்ன கருவாடு. அதையும் நல்ல அழகாக காய போட்டுருக்கணும். பார்க்க ஆசையாக இருக்குது. இதுவுமே நல்ல டேஸ்டாக நல்ல லைட்டான உப்போடு இருக்கக்கூடிய கருவாடு. இதில் சங்கு இறைச்சி வந்து போட்டிருக்கு பாருங்க. சங்கு வந்து இதில் போட்டிருக்குது. இது வந்து சங்க இறைச்சி எடுத்து வெட்டி போட்டு அதை போட்டிருக்குதான். சாப்பிடுவா எடுத்து சங்கு இறைச்சி நாங்கள் இப்போ பச்சையாக சாப்பிட போகிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு. நல்லா தான் இருக்கு, உண்மையாக நல்லா பச்சையே நல்லா இருக்கு. சங்கக்குள்ளேருந்து எடுக்கிற இறைச்சி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த சங்கு இறைச்சின்னு சொல்லி. அந்த இறைச்சி தான் அது. ஆனால் இப்போ அதை எடுத்து காய போட்டிருக்குது. சாப்பிட நல்லா இருக்கு. நான் அந்த உடனே தான் சாப்பிட்ருக்கேன். இப்படி காய போட்டு இறைச்சி அண்டை தான் சாப்பிட்றேன். நல்ல டேஸ்டாக இருக்கு. வாங்க பார்ப்பாங்க. இது வந்து இதில் ஒரு கருவாட்டு விற்பனையிலேயும் தான் இருக்குது. இதில் நெத்தலி கருவாடு, மற்றது இது என்ன கருவாடு? இது என்ன விலை? தொண்டன் எல்லாம் என்ன விலை வரும்? தொண்டன் இதுக்கு 100 கிராக்கு இப்படியே 2,500 ரூபாய். இதுக்குள்ள 100 இருக்கு ஒரு பாக்கெட்டுக்குள்ள. ரைட் ரைட் ரைட். இதெல்லாம் அந்த மசாலா எல்லாம் போட்டு கருவாடா இல்ல சும்மா? இல்ல, என்ன மசாலா? இது நீங்க மஞ்சள் அப்படியே போட்டு இல்ல தனி கருவாடு. சாணியும் உப்பு போட்டுட்டா அது கழுவி எடுத்து. அவ்வளவுதான். உப்புன்னு சொல்லி அந்த நல்ல 22ஆம் முப்பறையில போற அந்த கருவாடை காட்டுங்க. இதுதான் அந்த மிக பிரபலம் பருத்துறை கருவாடுனா ஃபேமஸான கருவாடு இதுதான். இது வெள்ளை கருவாடு. இது என்னன்னு சொல்ற? வெள்ளை கருவாடு. இது கட்டாவில வெள்ளை கருவாடு. வெள்ளை கருவாடு. இது கட்டாவில கொழுப்பு கருவாடும் இருக்கு. கட்டாவில கொழுப்பு கருவாடும் இருக்கு.
ரைட் 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 இது கொத்து ரைட் ரைட் இது வந்து சொன்னா கிலோ 10,000 12,000 1 கிலோ. இது வந்து சொன்னா கிலோ 20,000 22,000 கிலோ வெள்ளை. ரைட் ரைட் அப்ப இது 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 விலை கூட கொழுப்பு கருவாடு விலை கூட ஆனா ரெண்டும் கட்டாதான். இதுக்கு 2 வருஷம் பாதிக்கும்னு சொன்னா அது ஒரு 6 மாசம் 7 மாசம் அப்படிதான் பாதிக்கும். இது வந்து இது இது எவ்வளவு காலம் வச்சுக்கலாம் இந்த வெள்ளை கருவாடு? இது வந்து 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் வச்சுக்கலாம். இந்த கொழுப்பு கருவாடு? கொழுப்பு கருவாடு வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள பாதிக்கும். 6 மாசம் 1 வருஷம் மட்டும் பாதிக்கும். ரைட் ரைட் ரைட். வாங்குறவே அப்படிதான் பாதிக்கும். நாங்க இப்ப 2 மாசம் 3 மாசம். ஆனா நீங்கள் காய வைக்கிறதுக்கான இது என்ன வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும்? அது கொஞ்சம் மொத்தமான கருவாடு. அது ஒரே இதுதான். இதுக்கும் ஒரு 8 வைக்கணும்னா அதுக்கும் 8 வைக்கலாம். இது உங்களுக்கு ஒரு விலையில தருவீனா அது ஒரு விலையில தருவீனா. ரைட் ரைட் ரைட். இது 3000 ன்னு சொன்னா அது ஒரு 2000 1000 அப்படி தருவீனா. நீங்க அத வச்சு தான் நீங்க கருவாடு விலை இருக்குது. அதால இந்த இதுக்கு இந்த விலை அதுக்கு அந்த உங்களுக்கு அவே தரைக்கு அது ஒரு விலை இது ஒரு கருவாடு காய வைக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு காலமா? என்ன நாளை கேக்குறீங்க? 8 நாள் 10 நாள் செல்லும். இப்படி வெயில் அடிச்சா 8 நாள் 10 நாள் காணும். இப்படி கண்டா 8 நாள் காணும். குழந்தை பிறந்த உடனே சாப்பிடுறது. பொதுவா வெளிநாட்டுக்காரங்க வந்தாலும் பண்றேன் கூடுதலா பண்றேன். வெனி வார சீசன் தானே. குழந்தை கிடைச்சையும் எடுக்கிறது கூடுதல் வெளிநாட்டுக்காரன் பண்றது. ஏன்னா அவ கொண்டு வருஷ கணக்கா வச்சு அதான் அவ சொல்லி 2 வருஷத்துக்கு மேல இருக்கு. நாங்க வந்து போட்டாலுங்க 2 மாசம் 3 மாசம் வித்துருவீங்களா? அவ பாவிக்கிறவங்க கேட்டாதானே நாங்களும் சொல்றோம் ஆளுக்கு இருக்கு. அவன் இங்கே கொண்டு அடுத்த வருஷம் வர மட்டும் வச்சு வச்சு 2 வருஷத்தால வந்து சொல்லினா இன்னும் 2 கிடாக்கு 3 கிடாக்கு அது சரி தெரியாதானே. பாவிக்கிற பொறுத்து தானே எங்களுக்கு தெரியும். மற்றது கனவா இருக்கு. பாப்பா கனவா கருவாடு இருக்கு பாப்போம். இது கனவா கருவாடு. கனவா கருவாடு கனவாயே பெரிய கஷ்டம். கனவா கருவாடு கிடைக்கிறது சரி. இது என்ன விலையம்மா? கிலோ 13,000 15,000 15,000 இருக்கு. கனவா எல்லாம் நல்லது தானே? கழிவு இல்லாத எடுத்துட்டீங்களா? இதுக்கு உப்பு போடுறதா? பெரிய உப்பா இருக்காது. உப்பே இல்ல அது கனவாய். இதுகள்லாம் உப்பு இல்லையா? இது அந்த கட்டாவில சின்னது. இதெல்லாம் 2 வச்சு 14,000 மட்டும் போட்டு கிடக்குது. ஒவ்வொரு விலையில இருக்கு. ஒவ்வொரு நீங்க அதை என்ன நிறைக்கல இந்த விலையில எழுதுறாங்க. சரி சரி. நாங்க நிறுத்து போட்டு தான் இந்த விலை தண்ணி எழுதணும். ரைட் ரைட். அதுல இருக்கிறது 4,000க்கு இருக்கு. அதுக்கு 3 கருவாடு இருக்கு. இது வந்து 4,000. 3 கருவாடு இருக்கா? 3 இருக்கு. அந்த சின்ன மீன் தானே. அதுக்கு மங்களுக்கு ஒரு விலைய போட்டு தான் தருவீங்க. ரைட் 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 ரைட். பெருசுக்கு ஒரு விலை கட்டாவில 3-4 கிலோ விலைய தருவீங்க மங்களுக்கு. அந்த ஒவ்வொரு விலை. இது என்ன விலையம்மா? அது பெரிய கருவாடா இருக்கு. இது சாரியா கொழுப்பு தன்மை. ஆனா இது நான் நினைக்கிறேன் 2 கிலோ. இது எவ்வளவு? இது 2 கிலோ கிட்ட வர 25,000 அப்படி கொடுப்போம். என்ன பிரச்சனை? சாரியா கொழுப்பு தன்மை. கொழுப்பு அந்த வெள்ளை கருவாடு மாதிரி இல்ல. ஆனா இதே மாதிரி இந்த வெள்ளை கருவாடுன்னு சொன்னா 2 கிலோன்னு சொன்னா ஒரு 42,000. ஆனா அப்படி விலை கொடுப்பீங்களா? ஒரு மீன் 60,000க்கும் கொடுக்குறாங்க. இந்த கருவாடா? அதான் வித்தியாசம் இருக்கு. பெரிய மீன் சொன்னா உங்களுக்கு அவைட்ட 40,000 அப்படி வரும். நாங்கள் அதை இங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். இதுக்கும் இருக்கு மில்லியன் இல்ல. அந்த கொஞ்சம் காலத்துக்கு தானே காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒவ்வொரு விலையில இருக்கு. உங்கள்ட்ட இதுல எந்த நேரம் மட்டும் நீங்க ரிப்போர்ட் நீங்க கடை திறந்துருக்கு? நீங்க காலை மேல 8 மணிக்கு வந்த வேண்டாம். இரவு 7 மணி. இங்க பக்கத்துல தானே? வீடெல்லாம் பக்கத்துல. எங்களுக்கு போன் அடிச்சிட்டு வரீங்க. நம்பர் இருக்கா நீங்கள்? இதுக்கு எல்லாம் வச்சுக்கிறீங்களா அப்ப? 1 மணி என்ன? 1 மணி விற்பனை இல்லையா? அப்ப வட்டி எல்லாம் பேக்கெட் பண்ணி இறைச்சி சரக்கு எல்லாம் போட்டு எல்லாம் செய்வீங்க. ரைட். அப்ப இதன்படி கேட்டா நீங்க இந்த போன் நம்பர்ல இருக்கிறது கேட்டா நீங்க சொல்லுவீங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுவீங்க. ஓகே. 1 மணி விற்பனை இல்லையா? பாசலும் போடுவீங்க. ரைட். இப்ப அம்மாட்ட கேட்டதுல பாசலும் போடுற சேவையெல்லாம் இருக்கா? நீங்க வெளிநாட்டுல இருந்து அங்க இருக்கிறார்கள் கொஞ்சம் கூடுதலாண்டா ரேட் போடுவேன். அப்ப அதை வந்து எடுத்துக்கொண்டு தான் கூடுதலா போடுறேன். 1 கிலோக்கு 9,000 சொச்சம் பாசல் காசு. 9,000 1 கிலோ. இப்ப 10 கிலோ போட்டா தான் 3,000 சொச்சம் பாசல் காசு. வெளிநாட்டுல இருந்து 1 கிலோ கருவாட்டு காமில கூட 9,000 கொடுத்து அப்படி குறையுது. யாரையும் விட்டு அடிப்பிச்சு. கருவாட்டு கடையை பார்த்தீங்க. அந்த கருவாடுகளோட அந்த விலைகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். மற்ற நல்ல பதப்படுத்தி நல்ல சீடா பேக் பண்ணி நீட்டா இருக்குது. இப்ப நாங்கள் சில நேரங்களில் யோசிக்கலாம் கருவாடு இப்படி இருக்குமோன்னா நான் நல்லா நீட்டாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறார்களும் சரி இங்கே இருக்கிறார்களும் சரி எல்லாருக்குமே உகந்த அளவில் நல்ல சீராக இருக்குது. 50,000 ரூபாய்க்கு மேல கருவாடு எடுத்தா
தான் நாங்க ஃப்ரீயா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆ ஆமா அம்மாட்ட ஆஃபரும் இருக்கு ஆமா ஒரு விலைக்கு எடுத்து அந்த சின்ன கருவாடுகள் சில நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயா தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த காசுக்கு தக்கன காசுக்கு மாதிரி தக்கன. ஏதாவது வந்து நாங்க கொடுப்போம். ரைட் ரைட் ரைட். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு தொகை என்றாத்தான் நாங்க அப்படி சரி கொடுப்போம். உங்களுக்கு 5000 10,000 மண்டேக்க கஷ்டம் கஷ்டம் கொடுக்குறாது. கஷ்டம். இப்ப 20,000 50,000 சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது இப்போ கொடுப்போம். 2 3 பேர் சேர்ந்து வந்து இந்த கருவாடை நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்களோ ஒரு 50,000 வரும் மண்டைகளை அது உங்களுக்கு அந்த ஃப்ரீயாகவும் சில கருவாடுகளை அவை தாரத்துக்கு அவைக்கும் ஒரு லாபம் வேணும் தானே. அது சரியம்மா, நன்றியா. இந்த நீளத்துக்கு கருவாட்டு கடைகள் தான் இருக்குது. நீங்கள் இந்த பாருங்க இதில் நீளத்துக்கு இந்த முனைப்பகுதின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த கருவாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க நீளப்பகுதிக்கு இப்படி இருக்கு, கணக்கு கடைகள் இருக்குது அதிகமாக. இப்போ நாங்கள் அதில் ஒரு கடை பார்த்துனாங்க. அதே மாதிரி இப்படி நீளத்துக்கு அதிகமான கடைகள் இருக்குது. நாங்களுமே எங்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் கருவாடு வேண்டி இருக்கிறோம். நீங்களும் வந்தால் இந்த பகுதியில் கருவாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.